வரும் 2016 சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதற்காக தேர்தல் ஆணையம் முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக வழக்கறிஞர்கள் அணியின் மாவட்ட அமைப்பாளர்கள் கூட்டத்தில் RS பாரதி கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் திமுக உறுப்பினர்கள் 50 பேர் வீதம் கண்டறியப்பட்டு நீக்கப்பட்டுள்ளனர் என்றும் போலியாக 50 வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இவ்வாறு தொகுதி ஒன்றுக்கு 25,000 பேர் அதிமுகவுக்கு வாக்களிக்கும் வண்ணம் முறைகேடுகள் செய்யப்பட்டிருப்பதாக RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக தேர்தல் ஆணையம் வருகின்ற 2016ஆம் ஆண்டு நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு குளறுபடிகளை செய்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்படுவது என்று திட்டமிட்டு சில காரியங்களை செய்து வருகிறது. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உறுதியாக வாக்களிக்கக்கூடிய திமுகவினுடைய உறுப்பினராக, இன்னும் சொல்லப்போனால் முன்னணி செயல் வீரராக இருக்கக்கூடியவர்களுடைய வாக்குகளை எல்லாம் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கியிருக்கிறார்கள். ஒரு பூத்துக்கு 50 வாக்கு திட்டமிட்டு திமுகவுக்கு உறுதியாக வாக்களிக்கிறவருடைய பெயரை அகற்றி இருக்கிறார்கள். அதே போல் 50 வாக்குகள் போலியாக டபுள் என்ட்ரி என்ற பெயரால் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக சேர்த்திருக்கிறார்கள். ஆக ஒரு பூத் ஒன்றுக்கு 100 ஓட்டுக்களை திட்டமிட்டு மறைமுகமாக சேர்த்திருக்கிறார்கள்.